வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டானிக் மியூசியத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த டைட்டானிக் மியூசியம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்த்தன் அயர்லாண்டில் பெல்ஃபாஸ்ட் அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. பெல்ஃபாஸ்ட்டுடைய கடல்சார் நினைவு சின்னம்னு எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூசியத்தை தான் சொல்கிறாங்க. இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா 126 அடி 38 மீட்டர் உயரம் கொண்டது. அதாவது டைட்டானிக் கப்பலுடைய மேலோட்டத்தின் உயரமும் இதனுடைய அளவும் சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஏன் இந்த டைட்டானிக் மியூசியம் எங்கே கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1912 அந்த டைட்டானிக் கப்பல் முதல் பயணம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதை நினைவுபடுத்தும் வகையில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2012 இதை கட்டி முடிக்கணும்னுட்டு 2012 இந்த டைட்டானிக் மியூசியத்தை கட்டி வச்சுருக்காங்க. இந்த கண்ணாடியில் நேம்லாம் பொறிக்கப்பட்டிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸில் ட்ராவல் பண்ணாங்க, தேர்ட் கிளாஸ், அங்கே வேலை செஞ்சவங்க எல்லாருடைய நேமுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பொறிக்கப்பட்டிருக்கு. 2012 இப்போ வரைக்கும் இது 15 அவார்டை வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்கு. 2016 உலகின் முன்னணி சுற்றுலா ஈர்ப்பு விருதையும் இது வாங்கியிருக்கு. 2019 நார்த்தன் அயர்லாண்டில் அதிகமாக விசிட் பண்ண இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மியூசியத்தை தான் வந்து சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவில் எப்படி தாஜ்மஹாலை வியப்பாக பார்க்குறோமோ அந்த மாதிரி இங்கே இருக்க மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மியூசியத்தை வியப்பாக பார்க்குறாங்க. இது என்ன கப்பல் பார்த்திங்கன்னா டைட்டானிக்குடைய தங்கச்சின்னு சொல்லுவாங்க. டைட்டானிக் கப்பல் எந்த கம்பெனி கட்டுச்சோ அதே கம்பெனி தான் இந்த கப்பலும் கட்டுச்சு. அதனால் இதை டைட்டானிக்குடைய தங்கச்சின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது.